வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். உற்பத்தியின் நோக்கம் மக்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்வதாகும். மற்றொரு அமர்வில் நாம் அதை பற்றி பேசினோம். விவசாய நடவடிக்கைகள் மற்றும் விவசாய முறைகள் கிராமத்தில் பின்பற்றப்பட்டன. இப்போது 10ஆம் வகுப்பு சமூகவியலிலிருந்து ராம்பூர் ஒரு கிராம பொருளாதாரம் என்ற தலைப்பிலிருந்து ராம்பூரில் உற்பத்தியின் ஒட்டுமொத்த செயல்முறையை புரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். ராம்பூரில் உற்பத்தி காரணிகளை பகுப்பாய்வு செய்யுங்கள். பண்ணைக்கு உழைப்பு, உடல் மற்றும் வேலை மூலதனத்தை ஏற்பாடு செய்தல், விவசாயம் அல்லாத நடவடிக்கைகள். முக்கிய வார்த்தைகள்: பண்ணை நடவடிக்கைகள். விவசாய நடவடிக்கை என்பது பயிர்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்திக்காக விவசாய நிலங்களை பயிரிடுதல் மற்றும் பால், கால்நடைகள் போன்றவற்றின் உற்பத்திக்காக விவசாய நிலங்களை பயன்படுத்துதல் ஆகும். பண்ணை அல்லாத நடவடிக்கைகள். இந்த நடவடிக்கைகள் கிராமப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் சந்தையை நிறுவுவது தொடர்பானது. உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்ய மக்கள் பயன்படுத்தும் வளங்கள் ஆகும். தொழிலாளர், உடல் உழைப்பு அல்லது கூலி வேலை செய்பவர்களை உள்ளடக்கிய ஒரு பொருளாதார குழு. ஊதியங்கள், வேலை அல்லது சேவைகளுக்காக சம்பாதிக்கப்படும் நிலையான வழக்கமான கட்டணம், பொதுவாக தினசரி அல்லது வாராந்திர அடிப்படையில் செலுத்தப்படும். இயற்பியல் மூலதனம். இயற்பியல் மூலதனம் என்பது கட்டிடங்கள், இயந்திரங்கள் மற்றும் வாகனங்கள் போன்ற சொத்துக்களை குறிக்கிறது. உற்பத்தி செயல்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. பணி மூலதனம். இது ஒரு நிறுவனம் அதன் குறுகிய கால செலவுகளை நிர்வகிக்க தேவைப்படும் பணம். அறுவடை. இது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உணவுக்காக சேகரிக்கும் செயல்முறை ஆகும். உபரி. உற்பத்தி அல்லது வழங்கலின் அதிகப்படியான கருத்து வரைபடத்தை கவனியுங்கள். எதையும் உற்பத்தி செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை? பொது பயன்பாட்டுக்கான எதையும் உற்பத்தி செய்ய முதல் தேவை நிலம் மற்றும் நீர், காடுகள், கனிமங்கள் போன்ற பிற வளங்கள்.
இரண்டாவது தேவை உழைப்பு அல்லது உழைக்கும் சக்தி. சில உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு பொறியாளர்கள், மேலாளர்கள் மற்றும் கணக்காளர்கள் போன்ற அவசியமான பணிகளை செய்வதற்கு உயர் பயிற்சி மற்றும் படித்த தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றனர். மூன்றாவது தேவை மூலதனம் அல்லது உற்பத்தியின் போது ஒவ்வொரு கட்டத்திலும் தேவைப்படும் பல்வேறு உள்ளீடுகள். மூலதனத்தின் கீழ் வரும் பொருட்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். கருவிகள், இயந்திரங்கள் மற்றும் கட்டிடங்கள். விவசாயிகளின் கலப்பை போன்ற எளிய கருவிகள் முதல் ஜெனரேட்டர் போன்ற பெரிய இயந்திரங்கள் வரை எதையும் உற்பத்தி செய்ய வேண்டும். இயந்திரங்களில் உள்ள இந்த கருவிகள் உற்பத்தியின் செயல்பாட்டில் நுகரப்படுவதில்லை, ஆனால் அவை சில பழுது மற்றும் பராமரிப்பு தேவைப்படலாம். இதனால் அவை பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் ஆண்டுதோறும் பயன்படுத்தப்படலாம். இவை நிலையான மூலதனம் அல்லது இயற்பியல் மூலதனம் எனப்படும். மூலப்பொருட்கள் மற்றும் பணம். எந்தவொரு பொருட்களையும் உற்பத்தி செய்வதற்கு தேவையான அடிப்படை பொருட்கள் மூலப்பொருட்கள் ஆகும். உதாரணமாக, நெசவாளர் பயன்படுத்தும் நூலும் குயவன் பயன்படுத்தும் களிமண்ணும் வாங்கி உற்பத்தி செய்யும் பணியில் பயன்படுத்தப்படுகின்றன. உற்பத்திக்கு தேவையான பிற பொருட்களை வாங்குவதற்கும் உற்பத்தியை முடிக்க பணம் செலுத்துவதற்கும் சில பணம் தேவைப்படுகிறது. உற்பத்தியை முடித்து இந்த பொருட்கள் அல்லது சேவைகளை சந்தையில் விற்க நேரம் எடுக்கும். மூலப்பொருட்கள் மற்றும் பணத்திற்கான இந்த சேவை பணி மூலதனம் என்று அழைக்கப்படுகிறது. இவை உற்பத்தி சுழற்சியில் பயன்படுத்தப்படுகின்றன. நான்காவது தேவை அறிவு, தொழில்நுட்பம் மற்றும் நிறுவனமாகும். பொருட்கள் அல்லது சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு நிலம், உழைப்பு மற்றும் பௌதீக மூலதனத்தை அர்த்தமுள்ள வழியில் பயன்படுத்த உற்பத்தி செயல்முறை பற்றிய அறிவும் அவசியம். உரிமையாளர்கள் சந்தையின் அபாயங்களையும் எடுக்க வேண்டும், அதாவது உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அல்லது சேவைகள் போதுமான வாங்குபவர்களை கண்டுபிடிக்குமா. உற்பத்தி செயல்முறையில் ஈடுபட்டுள்ள தொழில் முனைவோர் உற்பத்தி செயல்முறையை எவ்வாறு திட்டமிடுவது, ஒழுங்கமைப்பது மற்றும் நிர்வகிப்பது என்பதை அறிந்திருக்க வேண்டும். தங்கள் வாடிக்கையாளர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும், இல்லையெனில் அவர்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். ஒவ்வொரு உற்பத்தியும் நிலம், உழைப்பு மற்றும் பௌதீக மூலதனத்தின் கூறுகளை இணைத்து மக்கள் அல்லது தொழில் முனைவோரால் ஒழுங்கமைக்கப்படுகிறது. இவை உற்பத்தி காரணிகள் எனப்படும்.
நிலத்திற்கு அடுத்தபடியாக உற்பத்திக்கு தேவையான காரணி உழைப்பு. விவசாயத்திற்கு அதிக உழைப்பு தேவை. சில விவசாயிகள் தங்கள் சொந்த நிலத்தில் விவசாயம் செய்கிறார்கள். மற்றவர்கள் மற்றவர்களின் பனையில் கூலிகளாக வேலை செய்கிறார்கள். பண்ணை தொழிலாளர்கள் நிலமற்ற குடும்பங்கள் அல்லது சிறு நிலங்களில் பயிரிடும் குடும்பங்களிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் வேலை செய்யும் விவசாயிகளால் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. கூலி ரொக்கமாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு விளைபொருளின் ஒரு பகுதியை கொடுக்கலாம். அத்தகைய தொழிலாளர்களின் ஊதியம் பிராந்தியத்திற்கு பிராந்தியம், பயிருக்கு பயிர், ஒரு பண்ணை நடவடிக்கை மற்றொன்று, அதாவது விதைத்தல் மற்றும் அறுவடை போன்றவை மாறுபடும். இந்த பண்ணை தொழிலாளர்கள் தினசரி அடிப்படையில் அல்லது அறுவடைக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட பண்ணை நடவடிக்கைக்கு, அதாவது ஆண்டு முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணிமாற்றப்படலாம். மூலதனம்: உடல் மற்றும் பணி மூலதனத்தை ஏற்பாடு செய்தல். நவீன விவசாயம் என்பது அதிக மகசூல் தரும் வகையிலான, அதாவது HYV விதைகளின் உறுதியான நீர்ப்பாசனம், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதை உள்ளடக்கியது. இதையெல்லாம் பெறுவதற்கு ஒருவருக்கு உற்பத்திக்கான போதுமான மூலதனமும் அதனால் பணமும் இருக்க வேண்டும். பெரும்பாலான விவசாயிகள் பெரிய விவசாயிகள், கிராம பணம் கொடுப்பவர்கள் அல்லது வியாபாரிகளிடம் கடன் வாங்குகிறார்கள். இந்த கடன்கள் வழங்கப்படும் வட்டி விகிதங்கள் மிக அதிகமாக இருப்பதால் விவசாயிகள் தங்கள் கடனை அடைக்க மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது. இதற்கு நேர்மாறாக, பெரிய விவசாயிகள் மற்றும் நடுத்தர விவசாயிகள் தங்கள் சொந்த சேமிப்பை கொண்டுள்ளனர். அதிலிருந்து அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குகிறார்கள். அதிக மகசூல் தரும் விதைகள் முதல் நவீன டிராக்டர்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்கள் வரை. அவர்கள் எப்படி பணத்தை சேமிக்கிறார்கள்? சிறு விவசாயிகளுக்கு சிறிய நிலங்கள் இருப்பதாலும் விளைபொருட்கள் அவர்களின் தேவைக்கேற்ப போதுமானதாக இருப்பதாலும் சிறு விவசாயிகள் பணத்தை மிச்சப்படுத்த முடியவில்லை. அவர்களின் வருவாயில் ஒரு பகுதி சேமிக்கப்பட்டு அடுத்த பருவத்திற்கான மூலதனத்தை வாங்குவதற்காக சேமிக்கப்படுகிறது. இருப்பினும், இந்த விவசாயிகள் வெள்ளம் மற்றும் பூச்சிகள் போன்றவற்றால் சில நேரங்களில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். விவசாயம் அல்லாத செயல்பாடுகள் என்ன என்பதை இப்போது புரிந்து கொள்வோம்.
முக்கிய உற்பத்தி பணிகளுக்கான விவசாயத்தை தவிர சில பண்ணை அல்லாத உற்பத்தி பணிகள் உள்ளன. பால் பண்ணை ஒரு கிராமத்தில் விவசாயம் அல்லாத முக்கிய பணிகளில் ஒன்றாகும். மக்கள் எருமை மாடுகளை வாங்கி புல், ஜவ்வரிசி மற்றும் பஜ்ரா தீவனங்களை கொடுக்கிறார்கள். பெறப்படும் பால் அருகில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்களில் விற்கப்படுகிறது. ராம்பூரில் சிறிய அளவிலான உற்பத்தி நடவடிக்கைகள். மிஸ்ரிலால் மின்சாரத்தில் இயங்கும் இயந்திர கரும்பு அரைக்கும் இயந்திரத்தை வாங்கி வெல்லம் தயாரிப்பது போல வேறு சிலர் சிறிய அளவிலான உற்பத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். முன்பு கரும்புகளை காளை மாடுகளை பயன்படுத்தி நசுக்கினார்கள். ஆனால் இன்று மக்கள் அதை இயந்திரங்களில் செய்ய விரும்புகிறார்கள். மிஸ்ரிலால் பயிரிட்ட கரும்பை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மற்ற விவசாயிகளிடமிருந்து கரும்புகளை வாங்கி அதை வெல்லமாக பதப்படுத்தி வியாபாரிகளுக்கு விற்று சிறு லாபம் ஈட்டுகிறார். ராம்பூர் கடைக்காரர்கள். பல குடியிருப்பாளர்கள் கடை வைத்தல் போன்ற தொழில்களிலும் ஈடுபட்டுள்ளனர். கிராம மக்களுக்கு தேவையான பொருட்களை நகரங்களிலிருந்து மொத்தமாக வாங்கி கிராமத்தில் விற்பனை செய்கின்றனர். கிராமத்தில் உள்ள சிறிய பொது கடைகளில் அரிசி, கோதுமை, சர்க்கரை, தேநீர், எண்ணெய், பிஸ்கட், சோப்பு, பற்பசை, பேட்டரிகள், மெழுகுவர்த்திகள், நோட்டு புத்தகங்கள் போன்ற பலதரப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கின்றனர். சில குடும்பங்கள் தேநீர், சமோசா, கச்சோரி, நம்கீன், இனிப்புகள், டாஃபிகள், குளிர்பானங்கள் போன்ற சிறிய கடைகளையும் வைக்கின்றனர். நம் நாட்டில் பெரும்பாலான மக்கள் விவசாயிகள், கடைக்காரர்கள், வியாபாரிகள் போன்ற சுயதொழில் செய்கிறார்கள். மேலும் சிலர் மாவு அரைத்தல் மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளனர். பலர் எம்ஜி நெர்காவுடன் பணிபுரிகின்றனர் மற்றும் அரசாங்க திட்டங்களில் வேலை செய்வதன் மூலம் தங்கள் வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கின்றனர். எனவே அனைத்து உற்பத்தி நடவடிக்கைகளையும் வெற்றிகரமாக செய்ய அருகிலுள்ள இடங்களுக்கு நல்ல இணைப்பு அவசியம். எங்களுக்கு நல்ல சாலைகள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் தேவை. ராம்பூர் கிராமம் அருகிலுள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களுடன் சாலை வழியாக இணைக்கப்பட்டுள்ளது மற்றும்
பல்வேறு வாகனங்கள் அவற்றில் இயங்குகின்றன. நல்ல சாலை போக்குவரத்து மற்றும் தொலைபேசி மூலம் பல கிராமங்கள் நகரங்களுடன் இணைக்கப்படுகின்றன. இனிவரும் காலங்களில் விவசாயம் சாராத நடவடிக்கைகள் விரைவில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே, இந்த காணொளியில் உற்பத்தி செயல்முறை மற்றும் உற்பத்தி காரணிகளை பார்த்தீர்கள். நிலையான மற்றும் பணி மூலதனத்தின் ஏற்பாடு. விவசாயம் அல்லாத மற்றும் நடவடிக்கைகள் கிராமத்தில் நடக்கின்றன. காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன்.